பெருமதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, வாக்காளர் பெருமக்களே, உங்களது பொன்னான வாக்குகளை கேட்டு இப்பொழுது விசாலாட்சி அவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். அரசியலில் எனது ஒரே வாரிசான விசாலாட்சி அவர்கள் உங்களிடம் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது தான் ஏன் இந்த எலெக்ஷனில் நிற்கிறேன், தனது கொள்கை என்ன என்பதை ஆணித்தரமாக, அழுத்தமாக, நல்ல தெளிவாக விசாலாட்சி அவர்கள் உங்கள் முன்னால் விலைக்கு சொல்ல போகிறார்கள். பயமா இருக்கப்பா, நீங்க பேசுங்கப்பா. பேசுனா தாம ஜனங்க மயங்க ஓட்டு போடுவாங்க. அது பொம்பளைங்க பேசினா தாம சிம்பத்தி. வேணப்பா, பேசு. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பெரியவர்களே, தாய்மார்களே, வந்து நான் இங்க வந்திருக்கிறது வந்து நீங்க எல்லாரும் எனக்கு அதான் வந்துட்டேல, என்ன கதைன்னு பேசு. அம்மா கிட்ட பண்ணி அடிச்சு போடு. சும்மா என்னப்பா வேணப்பா, இதெல்லாம் சுத்த பேக்கா இருக்க. இல்லம்மா, இவர் தான் என்னம்மா பேக்கம்மா பேக்கா. மாமா, இங்கே தாதாங்கிறாங்களே, சட்டசபையில எங்களுக்காக என்ன பேசி கிழிக்க போறாங்களா? சும்மா சட்டசபைக்கு போனா பேசணும் ஏதாவது சட்டமா? அங்க கேண்டீன்ல மசாலா வடை சூப்பரா இருக்கு, அதை சாப்பிட்டு தூங்குவாங்க. மாமா மாமா, இவங்க பெரிய மகாராணிய வேன்ல இருந்து ஓட்டி கேக்குறாங்களா, கீழே இறங்கி வர மாட்டாங்களா? ஐயோ, நீ என்ன வம்பல மாட்ட விட, நான் இந்த ஆட்டத்துக்கு வரல. எப்படிங்கப்பா? இந்த சேரிவாழ் மக்களின் அவல நிலையை பார்த்ததும் என் மகளால் தாங்க முடியவில்லை. அதனால்தான் கண்ணீர் விட்டு கதறி அழுகின்றார். இப்படிப்பட்ட இரக்கமுள்ள ஒரு பெண்மணியை உங்கள் பிரதிநிதியாக சட்டசபைக்கு அனுப்பினால் உங்களுக்காக அவள் வாதாடுவாள், போராடுவாள். முடியவில்லை என்றால் இப்படி கண்ணீர் விட்டு கதறியாவது இந்த தொகுதிக்கு நல்ல பல திட்டங்களை அவர் வாங்கி உறுதியாக தருவார் என்பதை தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதமும் ஆனந்தம் அடைகின்றேன் என்பதை சொல்லிக் கொள்வதன் மூலம் இங்கு நான் உறுதியளிப்பது என்னவென்றால், இந்த தொகுதியாளர் மக்களுக்கு நான் உறுதியளிப்பது என்னவென்றால், ஆகவே நான் உளமாற சொல்வது என்னவென்றால், நான் மயக்க முழுங்க போறீங்களாப்பா? என்னப்பா சொன்னீங்க? ஒண்ணுமே புரியலையே. அதுதான் அரசியல். உங்களை விட நான் எவ்வளவோ பெட்டர்ப்பா. கண்ணீர் வரலன்னு நல்லாவே பேசியிருப்பேன். அப்ப அந்த மயக்க கண்டுபிடிச்சவர் யாரு? யாரும் தெரியல. ரொம்ப பாவம் அவரு. அதாவது நீங்க எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்காக நான் சட்டசபையில போய் உட்கார்ந்து. செல்வி விசாலாட்சி, அரசியலுங்கிறது சாதாரணமானதில்ல. பந்தோபஸ்துக்கு வந்த எனக்கு உங்களை பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு. இந்த ரேஞ்சில மேடையில பேசினா உங்களுக்கு யாரும் ஓட்டும் போட மாட்டாங்க, நீங்க கோட்டைக்கும் போக முடியாது. எம்எல்ஏ பதவியை தான் கோட்டை விடுவீங்க. என்ன பேசணும், எப்படி பேசணும்னு இதுல எழுதியிருக்கேன். நல்லா படிச்சு மனப்பாடம் பண்ணி மேடையில பேசுங்க. ஜனங்க கையும் தட்டுவாங்க, உங்களுக்கு ஓட்டும் குத்துவாங்க. இப்படிக்கு கான்ஸ் கலிவரதன். புரியலீங்களா? கான்ஸ்டபிள் கலிவரதன். ஹாய் தங்கம். மாமா பொங்க வைக்கிறியா? சாமி கிட்ட என்ன வேண்டிட்ட? இது பாரு, கடவுள்கிட்ட கண்டாப்புறன்னு ஏதாச்சும் கேட்காத, கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு. நான் என்ன வேண்டிட்டேன் தெரியுமா? சொல்லுப்பா. எங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும். 10 மாசத்துல தான குழந்தை பிறந்துடணும். ஒரு நாள் 2 நாள் கூட முன்ன பண்ண கூடாது. 1-2 நாள் எல்லாம் முடியாது, 10 மாசம் தான். ஐயோ மாமா, நமக்கு எப்ப கல்யாணம்? டேய் 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 கலிவரதா, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காடா. உனக்கு அறிவுக்கு சம்பந்தமே கிடையாது. யார் எங்க பொங்க வச்ச உனக்கு என்ன? நீ பாட்டு கோயில சுத்தி சுத்தி வந்து நல்ல நல்ல பொண்ணுங்களா சைட் அடிக்க வேண்டியதானே? கேள்வி கேட்டு மாட்டிட்ட. இப்ப என்ன பண்ண போற? மாமா, ஏன் மாமா புலம்பிட்டு இருக்கீங்க? அது நான் ஊர்ல இருந்து வரும்போது நீ ரெட்டச்சடை போட்டிருந்தீல்ல, அதை விட இது எங்கேயோ இருக்கு. பூக்கள் எது? இதா அது வேற. அது சிரிப்பு நான் கவனிச்சு வந்து போறேன். ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சு. அது வேற அந்த நெத்தியில கொஞ்சம் பேர்த்து காட்டோம். ஓகே மூக்கல இந்த புட்டு அத்தொட்டுமா ரொம்ப பிரமாதமா இருக்குது. ஜனங்க நான் மட்டும் ரசிச்சா பத்தாது. நம்ம ஊர் ஜனங்கள் என்ன பாவம் பண்ணாங்க? போய் ஆத்துல ஒரு கூட தண்ணி எடுத்துவா, அவங்களும் ரசிக்கிட்டேன். அது வரைக்கும் நான் வேணா இந்த அடுப்பு ஊத்திட்டு இருக்கேன். சரி மாமா. ஏன் சிரிக்கிறாங்க? ஏன் சிரிக்கிறீங்க? உன் முகத்தை ஒரு வாட்டி கண்ணாடியில பாத்துக்க. இந்த கோலத்துல உள்ள பார்த்தா சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? என்னவா?
ஏப்பா கழிவறதா, எத்தனை நேரம் தான் நாங்க 2 பேரும் ஆடிட்டு இருக்கிறது? உனக்கு ஒரு கை போட்டுமா? அப்படி என்னதான் படிச்சிட்டு இருக்கிற? யோ, எப்படியாச்சும் ஐபிஎஸ் பாஸ் பண்ணுங்கிற வெறியில படிச்சிட்டு இருக்கிற. எத்தனை வாட்டி சொல்லிக்கிறேன், ஏன் டிஸ்டர்ப் பண்ற? எப்பா பார்த்தாலும் இப்படியே சொல்றப்போ. மாமா மாமா சீக்கிரம் வாங்க மாமா. யோ, என்னையா மோந்து பாக்குற? சீக்கிரம் எடுத்து வையா, என் மாமா வருவார்ல சாப்பிட. யோ குமாரசாமி, இம்ச தாங்க முடியலப்பா. நான் எப்ப இன்ஸ்பெக்டர் ஆகலாம், எப்ப டிஎஸ்பி ஆகலாம், எப்ப கமிஷனர் ஆகலாம்னு கனவு கண்டு இருக்கிறேன். இவன் என்னடா எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆம்பளை குழந்தை பெத்துக்கலாமா இல்ல பொம்பளை குழந்தை பெத்துக்கலாமா, இத பத்தியே பேசிட்டு இருக்காப்பா. நச நசன் இருக்கிற வாழ்க்கை. ஐயோ, ப்ரமோஷன் வாங்கணும்னு நினைக்கிறவன் இந்த நிலைமையில கல்யாணம் பண்ணக்கூடாது. தள்ளி விட்டுலாமா? அவ முதல்ல, நீ யானை. அவ தண்ணி கிழப்ப, நீ தரை கிழப்ப. 2 பேர்த்துடைய வாழ்க்கை வீணாயிரும். அதனாலதான் சொல்றேன். என்ன ரொம்ப யோசிக்கிற? மேல ஏதாவது கை வச்சிட்டியா? அப்புறம் என்ன, நீதான் வாயை திறந்தா 1000 பொய்களை சொல்லுவிய. தலைவை முட்டை போடு. நான் எப்படி முட்டை போடுறது? எடுத்து வை அந்த மீனை வை. அது இதென்ன வீடு நடிச்சியா இல்ல போலீஸ் ஸ்டேஷன் நடிச்சியா? கடை வச்சுக்கிட்டு இருக்க, எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்துட்டு போ. என்ன விளையாடுறீங்களா மாமா? கட்டிக்க போறவனுக்கு காரசாரமா சமைச்சு போட்டாதான் கல்யாணத்துல ஆர்வம் இருக்குன்னு பெரியத்தா சொன்னாங்க. இங்க பாரு, மசாலா அரைச்சிருச்சு, கண்ணு முக்கெல்லாம் எரியுது. நான் குழம்பு சமைச்சிட்டு இருக்க போகும்போது வாசனை பிடிச்சு உயிரோட இருக்கிற கோழி செத்து போச்சுன்னா என் குழம்பு என்ன ரேஞ்சில் சாப்பிடுவாங்க. நான் உன்னை கட்டிக்கு போறேன்னு எப்ப சொல்லிருக்கேன்? நெசமாத்தா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கு போறேன்னு எப்ப சொன்னேன்? அஸ்கு புஸ்கு பிறந்து தொட்டில போட போகும்போது எனக்கு நீ உனக்கு நானே பெரியவங்க பேசிட்டாங்கல்ல. தொட்டில போடும்போது பேசுறது முக்கியம் இல்ல, கட்டில யாரு கூட உட்கார்ந்து பேச போறோம் அதான் கல்யாணத்துல ரொம்ப முக்கியம். அப்படின்னா அப்படின்னா ஏயா, உனக்கு தான் எல்லா மேட்டரும் தெரியுமில்ல, ஏயா அந்த பொண்ணு கிட்ட சொல்ல. நான் வந்து போலீஸ் ட்ரைனிங் போயிருந்தப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அதுவும் கூட பிஏ ஃபைனல் இயர் படிச்சிருந்தது. படிச்சு முடிச்சோன்ன கல்யாணம்னு நான் கூட சொல்லிருக்கேன்ல. ஏயா சொல்லு இவ்வளவு நாளா? இப்படி பிடிவாதமா பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? கலிவரம் தான் உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஒரு ஆம்பளையே அப்படி சொன்ன பிறகு உன்னால என்ன செய்ய முடியும்? பொம்பளை கையில என்னமா இருக்கு? பாருமா, ஒரு வயசு பொண்ணை வீட்டுல வச்சிருக்கிறதும் வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிறதும் ஒண்ணுதான். நான் சாகிறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கும் பேரம்பேத்தியை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? சரிப்பா, உங்க இஷ்டம். மாப்பிள்ளை வீட்டுக்கு சொல்லி அனுப்புங்க.